உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. விஜய் டிவியில் நீங்கள் ஏன் பிக் பாஸ் உள்ளே போகக்கூடாதுண்ணா பக்குனாச்சு. இவன் ஏன் திடீர்னு பிக் பாஸ் பற்றி நம்மகிட்ட பேசுகிறான்? நீங்கள் போங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க, உங்களுக்கு கமல்ஹாசன் கூட தெரியுமேன்னு. எல்லாம் தெரியும், நான் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னு. இல்லைங்க நீங்கள் போங்கண்ணா. எனக்குன்னா திடீர்னு நம்மளை இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறா என்னத்துக்குன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் ரொம்ப சோம்பேறி. வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன், வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். படித்தேன்னா பேப்பர் அங்கேயே வைப்பேன், தண்ணி குடித்தா அங்கேயே சாப்பிட்டு அப்படியே கை கழுவேன். பக்கா சோம்பேறி. என் ஒய்ஃபுக்கு என்னென்னா எப்படியாவது மோட்டிவேட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே என்ன அனுப்பிச்சிடுறது. அங்கே போயிட்டோம்னா நம்ம தான் பெருக்கணும், டாய்லெட்டு க்ளீன் பண்ணணும், சரியா, வெசல் வாஷ் பண்ணணும். இதை தவிர வாரத்துக்கு ஒரு வாட்டி கேமராவை பார்த்து அழுகணும். அவளுக்கு என்னென்னா நம்மளை எப்படியாவது உள்ளே அனுப்பிச்சிட்டு அவள் சௌகரியமாக சோஃபாவில் உட்காந்து நம்ம படுற கஷ்டத்தை ரசிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கா. நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் என்னாச்சு, சீசன் 3 ஆரம்பித்து 3 வாரம் இருக்கும். திடீர்னு அவளே ஓடி வந்தா, நல்ல காலங்க நீங்கள் போகல அப்படின்னா. ஏம்மா நீ தானே போக சொன்னேன்னு. நல்ல காலம் போகலன்னு. ஏன்னு என்னங்க ஆம்பளையும் பொம்பளையும் அடிக்கடி கட்டி பிடிச்சிக்கிறாங்கண்ணா. இந்த லிம்காவில் ஒரு சாதனை பண்ணியிருக்கான் ஒருத்தன். என்னடாண்ணா சார் இவர் 2 கிலோமீட்டர் கையாலேயே நடக்கிறார் சார்ண்ணா. நான் கேட்டேன் அவர் கால் இருக்கான்னு கேட்டேன். இருக்குது சார். டே கடவுள் தான் கால் குத்துருக்காரு, எதுக்கு கஷ்டப்பட்டு கையால் வேறு நடக்கிறான், அது ஒரு சாதனை சார். இவர் 65 பிளேடு அப்படியே முழுங்குறார் சார்ண்ணா. பசிச்சா பண்ணு சாப்பிடு, பிளேடு இருக்குது. அதை விட ஒருத்தன் சொன்னான் சார், சார் இவர் பண்ண சாதனை 5 வருஷமாக யாருமே பீட் பண்ணலன்னா. அப்படி நான் சாதனை பண்ணிட்டாருன்னு. நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் 4 நாள் இருந்தார் சார்ண்ணா. அது சாதனைண்ணா. நான் சொன்னேன், நீ வேறு கல்யாணம் ஆகி 15 வருஷம் நான் ஒரே வீட்டில் இருக்கிறேன், என்னைக்காவது நான் சாதனைன்னு சொல்லியிருக்கேன்? அது இல்லை சாதனை சார். ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சி என்பதை நிறைய பேர் தவறாக எடுத்துக்கொள்கிறீர்கள். இந்த மாணவ பருவத்தில் மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து உள்ளே வருகிறது என்று நினைக்கிறீர்கள். இல்லை, உள்ளே இருந்து வெளியே போவது மகிழ்ச்சி. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சார். மகிழ்ச்சிக்கு அர்த்தம் தெரியல. நம்ம ஊரில் நிறைய பேர் பாருங்கள், எப்படி இருக்கீங்கன்னு சும்மா கேட்டு பாருங்கள். ஊருக்குள்ளே போய் ரொம்ப நல்லா இருக்காது சார்னு சிரிச்சா மாதிரி அவனும் சொல்ல மாட்டான் சார். மூஞ்சி உம்முன்னு வச்சுன்னு பேசுகிறான். எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ இருக்காங்கன்றான். போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான் சார், எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான். நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் வாங்குவான். பார்த்துக்கிறீங்களா? என்ன ஒருத்தன் கேட்டான் எப்படி சார் இருக்கீங்கன்னு, நல்லா இருக்கேன்னு. அவன் மூஞ்சி சின்னதாகிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான் சார்? அவனால் தாங்க முடியலங்க. நல்லா இருக்கேன்னு நான் சொல்கிறேன், அவன் சொல்கிறான் இன்னும் நல்லா இருந்து. என்ன சார் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைண்ணா. பக்குன்னு ஆயிடுச்சு. அப்படி நான் விடலை சார். எனக்கே இன்றைக்கி ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை சார். ஐ எம் வெல் செட்டில், ரொம்ப செட்டில். ஏதாவது ஆச்சுன்னா எமர்ஜென்சிக்கிட்ட நான் எல்ஐசியில் வந்து பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துருக்கேன், எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறேன் சார். அவன் அதுக்கும் ஒரு ஆன்சர் வச்சுருக்கான் சார். எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்குள்ளே நாமினி. அவன் என்னங்க பண்ணுறது? மற்றவர்களை உங்களை ஆள விடாதீர்கள், அதான் முக்கியம். அது யாராக இருந்தாலும் சரி சார். ஒருவன் நினைத்தால் மற்றவனை 5 நிமிஷத்துக்குள்ளே பேஷண்ட் ஆகிடலாம். தெருமுனைக்கு மகிழ்ச்சியாக வந்தால் எதிர்க்க என் ஃப்ரெண்டு எப்படி இருக்கேண்ணா, நல்லா இருக்கேன்னு. அவன் சொல்கிறான் இல்லை ஏண்டாண்ணே இழைச்சிருக்கேன் அப்படின்னா. பக்குன்னு ஆயிடுச்சு. இழைச்சிட்டடா, கண்ணெல்லாம் ஒட்டி போச்சு அப்படின்னா. எனக்கு அப்போவே லைட்டாக ஃபீவர், கண்ணுக்கு கீழே கருப்பாக வந்துச்சு, முடியெல்லாம் ஏகப்பட்டது கொட்டிடுச்சுன்னா. சார் என்னை நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணாமல் போகிறது இல்லைன்னு ஒரே ஒத்த காலில் நின்னா அவன். அப்புறம் பார்த்தேன், நல்லா இல்லை நீ சொன்ன நம்புவானா, பிபி இருக்குது அப்படின்னா. இல்லை சுகரு இல்லை, வயசு 52 வரும். அவன் சொல்கிறான் சார் எப்படி அண்ணா எனக்கு வந்துருக்கு, நீ நானா ஒரே வயசு தானேறான். இந்த மே மாதம் ஜூன் மாதம் அமெரிக்கா போவோம். அங்கே போய் 2 மாதம் தங்கியிருந்து மொத்த அமெரிக்காவிலும் தமிழ் சங்கங்களில் பேசிவிட்டு வருவோம். நான் ஒரே ஒரு ஆச்சரியம், அது பணக்கார நாடு அங்கே அதெல்லாம் விடுங்க, தனி மனிதனுக்கு கொடுக்குற மரியாதை அங்கே அந்த சமூகத்தில் இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது சார். நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலை விட்டு வெளில வந்து பிளாட்ஃபார்மில் நிற்பேன், எவனோ அமெரிக்கன் போவான், நல்லா 8 அடிக்கு இருக்கிறான். நான் முட்டிக்கால் வரையும் தான் இருக்கேன். பார்த்த உடனே குட் மார்னிங் ஹவ் யூ அப்படின்வான். பார்த்த உடனே என்ன யாருன்னே தெரியாது, குட் டே அப்படின்ட்டு போவான் சிரிச்சா மாதிரி. எல்லாருமே நம்ம திரும்பி சொல்கிறோமா இல்லையான்னு கூட கவலைப்பட மாட்டான் சார். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நம்ம நாட்டில் இருக்கா? இல்லை. சரி நாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு வச்சுட்டு அமெரிக்காவிலேருந்து வந்து இறங்கி என் தெரு ராயப்பேட்டா சென்னையில் என் தெருவில் நடந்தேன் சார். எதிர்க்க வரேன்னு பார்த்து குட் மார்னிங் ஹவ் யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு வாட்டியும் ஊருக்கு போகும்போது ஏதோ ஆகுது சார் அவனுக்குன்றான். ஆமாம், அங்கே குடும்பமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அப்பா பையன் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் எல்லாமே ஃப்ரெண்டுங்க சார். ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறான் சார் அந்த பேப்பர் எடுத்து கொடு அப்படின்றான் ஒய்ஃபுக்கிட்ட. ஒய்ஃபு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே ஹஸ்பண்ட் தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்றான். அதான் அங்கே நட்பு. ஹஸ்பண்டு ஹெல்ப் பண்ணுறான் கிச்சனில், ஒய்ஃப் சொல்கிறாங்க தேங்க்யூ ஐ லவ் யூ, அதான் நட்பு.
பையன் அப்பாவுக்கு சொல்லுவான், அப்பா பையனுக்கு சொல்லுவான். இது நல்ல நட்பு, இது ஒரு நல்ல விஷயம். சரி, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமேனு வந்தேன். அமெரிக்காவிலேருந்து வந்து முதல் நாள் என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன் காஃபி அப்படின்னா, எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு. அவ்வளோதான், சோஃபாவில் உட்காந்து அழுதுது. அவள் நான் லவ் யூ சொன்னதை நம்பலை சார். நம்பாமல் நான் யார்கிட்டயோ சொல்ல போகிறதுக்கு இவகிட்ட ட்ரையல் பண்ணுறேன்னு நினச்சினுக்கிறான். அதை சமாதானப்படுத்தி அதோட விட்டேன். அதை நல்ல விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம நாட்டில் எவ்வளோ கஷ்டம்னு. நிறைய பேருக்கு வந்து இல்லை, வீட்லேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை. இந்த மாணவ பருவத்தில் இருக்கிற போது என்னென்ன ரோல் மாடல்னு ஒன்று சொல்லுவாங்க. நீ அவரை போல் வர வேண்டும், நீ இவரை போல் வர வேண்டும். அது ரொம்ப தொல்லை. எனக்கெல்லாம் ரோல் மாடல்ன்றது கேட்டாலே வெறுப்பாக இருக்கும் சார். ஒரு 20 வருஷம் என் வீட்டில் என்னை ஒரு ஆளை வச்சு ரோல் மாடல் என்னை சாவடிச்சாங்க. அப்போ ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது. என் ரோல் மாடல் யார் தெரியுமா? மகேஷ். அவர் யாருன்னு கேட்காதீங்க, எங்கள் பெரியப்பா பையன். நல்லா படிக்கிறவன், இந்த 100க்கு 100 வாங்குகிற மைனாரிட்டி. நான் 100க்கு 30 40 வாங்குகிற மெஜாரிட்டி. அவன் தொல்லை தாங்க முடியாது. அவன் படிப்பான், நல்லா படிக்கிறான். படிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, வந்து சொல்லிட்டு போவான், நான் தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, இதில் நான் கோல்டு மெடல், அதில் கோல்டு மெடல். எங்கள் அம்மா பார்த்தியா மகேஷை பார்த்தியா. அந்த மகேஷ்னாலே எனக்கு அப்படியே பிபி ஏறுங்க. படித்தான், கேம்பஸில் வேலைக்கு வந்துட்டான், வேற சொல்லிட்டு போகிறான். சித்தி எனக்கு மாதம் சம்பளம் 60,000 ரூபான்னா. எங்கள் அம்மா என்ன பார்த்தாங்க, நான் 6,000 ரூபா சம்பளத்துக்கு போயிருந்தேன். இப்போ பார் பையன் தான் அதுதான் அண்ணா. திருப்பி என்ன பண்ணா, ஒரு நாள் வந்தான், ஸ்வீட் பலகாரம் கொடுத்துட்டு நான் அமெரிக்கா போகிறேன், அங்கே பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு, மாதம் 3 லட்ச ரூபான்னா. முடிஞ்சு போச்சு கதை. நான் இன்சூரன்ஸே 3 லட்சத்துக்கு எடுத்ததில்லை அது வரையும். ரொம்ப தொல்லைங்க. ஆனால் ஒரே ஒரு கஷ்டம், 20 வருஷம் கஷ்டப்பட்டேன் அவங்ககிட்ட. ரோல் மாடல் கட்சா. அவன் ஒரே ஒரு நன்மை எனக்கு பண்ணான். அமெரிக்கா போய் என்ன பண்ணிட்டான், 2 வருஷம் நல்லா தான் சம்பாதிச்சான். அங்கேயே ஒரு நீக்ரோ பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினான். பாப்பான்னு விட்டுது எனக்கு. நான் இப்போ எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா மகேஷ் மாதிரி அப்படின்னு பொண்ணுடுவேன். அவன் கிடக்கிறானுங்க சார். ரோல் மாடல் என்பது நாம் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். அதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டும். அப்போது தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். ரோல் மாடல்ன்றது யாரையோ வச்சுட்டுலாம் முன்னால் போய்விட. நீ ரோல் மாடலாக என்றைக்கு மாற போகிற? எங்கள் சுகிசிவம் ஐயா சொல்லுவாங்க, யாராவது ஆட்டோகிராஃபில் கையெழுத்து கேட்டாங்கன்னா சுகிசிவம் ஐயா போட மாட்டாங்க, மறுப்பாங்க. அதுவும் சின்ன பிள்ளைங்க வந்து கேட்டாங்கன்னா ஐயா சொல்லுவாங்க, நீ சைன் பண்ணுற மாதிரி ஆகணுமே தவிர இன்னொருத்தர்கிட்ட போய் சைன் கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீ முன்னேறுன்னுவாங்க. அதான் உண்மை. ரோல் மாடல்னால் அதுதான் சார். எல்லாம் மாறி போச்சுங்க, கல்வி திட்டம் மாறி போச்சு. நம்ம 20 வருஷத்துக்கு முன்னால் படித்த கல்வி திட்டம் இல்லை. இப்போது காலேஜ் சேர்றதுக்குலாம் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பள்ளிக்கூடம் சேருவதற்கு நீங்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பீங்க இன்னும் எனக்கு தெரியும். எங்கள் காலத்துலலாம் அது மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாலாம் கிடையாது. 3 கேள்வி தான் இன்டர்வியூவில், எல்கேஜியில் சேர்க்கும்போது. அப்போ எல்கேஜியும் கிடையாது, 1ஆம் கிளாஸ். எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. என்னென்னு ஃபஸ்ட்டு உன் பேர் கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் நேம் சொல்லணும். அப்புறம் வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் சொல்லணும். அப்புறம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் சொல்லணும். 3 தான். ஹெட்மிஸ்டருக்கு அன்றைக்கி டைம் சரியில்லையா இல்லை எனக்கு டைம் சரியில்லையான்னு தெரியல. ஹெட்மிஸ்டர் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க, வாட் இஸ் யுவர் நேம் பண்ணாங்க. மோகன சுந்தரம் அப்படின்னா. ஆஸ் பர் மை சிலபஸ் அவங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்னு கேட்கணும். அப்படி தானே சொல்லி கொடுத்து போய் கூட்டி போனதா தானே. அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ச்சு. அப்படின்னா என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லுமா. எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கல, சிலபஸ்லேயே இல்லை அது. நான் என்ன பண்ணேன், செல்வராஜ் அப்படின்னா. அவங்களுக்கு பிபி ஏறிச்சு. நோ 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 நோ, வாட் இஸ் யுவர் ஃபாதர். நான் அதே செல்வராஜ், நீ தமிழ் மீடியத்துக்கு போகணும்னு அனுப்பிச்சிட்டாங்க. எந்த கல்வி திட்டம் வந்தாலும் சரி சார், இன்றைக்கி இருக்கிற ப்ராஜெக்டோ இன்றைக்கி இருக்கிறதோ நாளைக்கு சேஞ்ச் ஆகும். உலகம் விரிவடைந்து இருக்கிறது, போட்டி உலகமாக மாறிவிட்டது. உண்மையிலே மாறிடுச்சு, போட்டி உலகமாக. எல்லாம் மாறிச்சா இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல சார். ஒரு காலத்தில் ஜூக்கு போனீங்கன்னா புலி சிங்கம் எல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்காங்க, நம்ம வெளியில் இருந்தோம். இப்போ மாற்றிட்டானுங்க, நம்மளை கூண்டு வண்டியில் இட்டு போகிறான். சிங்கம் சும்மா சுற்றுது. போன 3 மாதத்துக்கு முன்னால் சிங்கம் ஒன்று விரட்டிகிட்டே வந்துடுச்சு. மாறிச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் மாற்றுறான். ஒரு ஸ்கூட்டி விளம்பரம், ஒரு 16 வயசு பொண்ணு முடியெல்லாம் விரிச்சு விட்டுன்னு ட்ருன்னு போகுது ஸ்கூட்டிக்கு. நடிகர் அப்பாஸ் வீடு வீடாக கதவை தட்டி உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்குதான்னு கேட்குறாரு. அப்போ அவன் முடிவு பண்ணிடுறான், எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யாரை போடுறதுன்னு முடிவு பண்ணிடுறான். சார் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் இங்கிலீஷ், அதே இங்கிலீஷ் தான். அது என்ன கெட்ட வார்த்தையா? இல்லை, கழிவறை தமிழில், இங்கிலீஷில் டாய்லெட் சொல்லியிருந்தோமா? இந்த இங்கிலீஷே பேசுகிற கும்பலில் என்ன பண்ணிட்டானுங்க, நம்மளை கேட்காமலேயே டாய்லெட்டுக்கு ரெஸ்ட் ரூம்னு மாற்றிட்டானுங்க.
இப்போ நம்ம வெளில போகிறோம் வரோம் தெரியும். என் கம்பெனி ஜெனரல் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 85 வயசு, இன்னும் ஜெனரல் மேனேஜர். ஏன்னா இஸ் த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி கம்பெனி. அதனால் அவர் வந்து டில் ஹிஸ் டெத் யூ வில் பி ஜெனரல் மேனேஜர்னு சொல்லிட்டாங்க. ஆக்டிவாக இருப்பார், வாடா போடான்னு தான் கூப்பிடுவார் எல்லாரையும். அவருக்கு தெரியல இதை மாற்றுந்து. நேராக வந்தார், ரிசப்ஷனில் ஆளை காணும். டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கிட்ட அது வேறு ஷீனார் தான் டு ரெஸ்ட் ரூம் சாஞ்சி உள்ளே போய் சஸ்பெண்ட் பண்ணிட்டார். காலையில் 9 மணிக்கு நான் ரெஸ்ட்டுன்னு. அப்புறம் நான் தான் உள்ளே போய் சொன்னேன், என்ன ஆனார்? இல்லை சார், ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட்டாங்க. யார் சொன்னது? அவங்களாம் சொல்லிக்கிறாங்க சார். நான் அவர் ஒரு கேள்வி கேட்டார், டேய் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு எம்ப்ளாயெலாம் ஒரு ஹவர் ரெஸ்ட் எடுப்பீங்கல்ல, அந்த ரூம் பேருனா அப்படின்னாரு. ரெஸ்ட் ரூம் சார். நான் அப்புறம் சாப்பிட்ற ரூமும் ரெஸ்ட் ரூமு. இந்த இங்கிலீஷ் யாரா சொல்லி கொடுத்ததுன்னாரு. வெளில எல்லாம் பேசிக்கிறாங்க விடு சார் அப்படின்னு. நம்ம மட்டும்தான் சார் அந்த மாதிரி இருக்கிறோம் சார். நல்ல பொருள்களை தயாரித்து உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி செய்ததுன்னு மதுரை கீழடியில் நம்ம ஆதாரத்தோடு நிரூபிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமை மாறி போச்சு. பொருள் வாங்கும்போது நம்மளே கேட்குறோம், இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு. கடைக்காரன் சொல்கிறான் டூப்ளிகேட்டு, ஆனால் ஒரிஜினலோட நல்லா இருக்கும்ன்றான். எப்படி டூப்ளிகேட் ஒரிஜினலோட நல்லா இருக்கும் சொல்கிறான் சார். வாங்கி வரோம் நம்மளும் கம்மி விலைன்னு சொல்லி. எல்லாம் மாறி போச்சு. நல்லவன்ற பேரை மாற்றிட்டோம். நம்மளே சொல்கிறோம், அந்த ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் இருக்கிறாம்பார், நல்லவன் சார், என்ன கை நீட்டி காசு வாங்கிட்டா வேலை முடிச்சு கொடுத்துருவான் சார் அப்படின்றான். அப்போ நல்லவனுக்கு அர்த்தம் மாறிடுச்சு சார். தமிழ் புத்தாண்டே மாறி மாறி வந்துன்னுக்குதுங்க நம்ம ஊரில். சித்திரை 1க்கு தமிழ் புத்தாண்டு கொண்டாண்டமா, ஒரு ஆட்சி மாறிச்சு. தை 1 தான் நம்ம எதாவது சொன்னோமா, சரிங்க ஒன்றும். மறுபடியும் ஆட்சி மாறிச்சு, இல்லை சித்திரை 1 தான்ச்சு, நம்ம எதாவது சொன்னோமா, சரிங்க ஒன்றும். நாளைக்கே வேறு ஆட்சி வந்து டிசம்பர் 12 தான் புத்தாண்டுன்னு சொல்லட்டுமே, ஒத்துன்னு போகிறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு என்னங்க, ஒரு நாள் லீவு, சாயங்காலம் சினிமா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு கீழே இருக்கிறவனு திட்டவே முடியலங்க. அவனே சொல்கிறான், நான் தப்பு பண்ணேன்னா, ஆமாம் நீ என்ன பண்ண திட்டாத, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நீ எம்டிக்கு மெயில் அனுப்பு. எம்டி எனக்கு மெயில் அனுப்புவார், நான் எம்டிக்கு மெயில் அனுப்புகிறேன். என்ன விஷயம் நீ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்றான். பயமாக இருக்குது சார். ஜென்ஸாவது பரவாயில்ல. இப்போ நம்ம ஆஃபீஸில் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் வச்சுங்களேன், ஜென்ஸு நமக்கே தெரிஞ்சிடும், இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமோ பிரச்சனை வருது, எப்படி ஆஃபீஸர் வந்து நம்மளை திட்டுவான்னு திட்டு வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுவோம். ஆனால் இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க சாதாரணமாகவே புத்திசாலி. வேலைக்கு போகிற லேடிஸு ரொம்ப புத்திசாலி. மிஸ்டேக் பண்ணிவிட்டுங்க, திட்டத்துக்கு முன்னால் அதுங்களே அழுவோம், பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா அழுகிறவங்களை மேலே மேலே யாரும் திட்ட மாட்டாங்க. என் ஆஃபீஸ் ஃபுல்லாக அப்படி தான். ஏதாவது லேடியாக இருந்தால் ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். என் செக்ரட்டரி சுத்தம், எந்த மிஸ்டேக் பண்ணாலும் அழுவோம். அன்றைக்கி பார்க்குறேன் பெரிய மிஸ்டேக்கு, எனக்கே மெமோ வர மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி பார்க்குறேன் அழுதுனுக்குது. பார்த்தேன், இனிமேல் இது தாங்காதுன்னு கூப்பிட்டேன், இங்கே வான்னு. அழுதுருந்தாலும் பரவாயில்லன்னு இன்னும் திட்டினேன். பேசாமல் நீலாம் இதுக்குமா வேலை வேலையை விட்டு போச்சான்னு சார். அது வரையும் சாதாரணமாக அழுதுன்னு இந்த லேடி. நான் திட்டினோன்னு என்ன பண்ணிச்சு, முந்தானி எந்த மிஸ்டேக் பண்ணாலும் அழுவோம். அன்றைக்கி பார்க்குறேன் பெரிய மிஸ்டேக்கு, எனக்கே மெமோ வர மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி பார்க்குறேன் அழுதுனுக்குது. பார்த்தேன், இனிமேல் இது தாங்காதுன்னு கூப்பிட்டேன், இங்கே வான்னு. அழுதுருந்தாலும் பரவாயில்லன்னு இன்னும் திட்டினேன். பேசாமல் நீலாம் இதுக்குமா வேலையை விட்டு போச்சான்னு சார். அது வரையும் சாதாரணமாக அழுதுன்னு இந்த லேடி. நான் திட்டினோன்னு என்ன பண்ணிச்சு, முந்தானி எடுத்து வாயில வச்சுன்னு கதவு திறந்து ஓடுது. நான் வெளியில் வந்து பார்க்குறேன், ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா என்ன பண்ணிச்சு சார், அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துச்சு. அந்த ஆள் இருக்கிறான் 7 அடிக்கு, ஜிம்முக்கு போவான் போல இருக்குது. என்ன மிஸ்டர், ஒய்ஃபை ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா. நான் பம்மிட்டேன். நான் என்ன பண்ணேன், இல்லை சார் ஜிஎம் தான் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார். எனக்கு என்னென்னா, இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் ஜிஎம்மே வலிச்சு விட்டுறது. ஏன்னா அந்தால நம்ம தனியாக அடிக்க முடியாதுங்க. ஜிஎம் தான் சார் அவன் சொன்னான், என்னை வந்து சொன்னான். ஆனால் அவன் கண்ணை பார்த்தாங்க, அதில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. என்னால் தான் திட்டம் உள்ள வீட்டில் நீயாவது திட்டில. எல்லாம் மாறி போச்சு சார். மாறி போனது உண்மை. மாறி போனதுக்கு ஏற்றால் போல் நீங்கள் மாற வேண்டும். ஒரு காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு இப்போ நம்ம சாப்பிட்றதில்ல. நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்தோம், களி கூழ் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். இப்போ அது வழக்கு ஒழிஞ்சிச்சு. ஏன் கிராமங்களிலேயே வழக்கு ஒழிந்து விட்டது. சென்னையில் மட்டும் ஒரு தெருவுக்கு 4 பிரியாணி கிடக்குது. எல்லாம் ஒழிஞ்சிருச்சு, சாப்பாடு மாறிடுச்சு. சரி, இட்லி தோசை ஒரு சார், இட்டலி என்பது தான் உலக சுகாதார நிறுவனமே சொல்லுது வேர்ல்டுலேயே தி பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இட்லின்னு சொல்லுது. ஆனால் நம்ம அதை விட்டுட்டோம். அன்றைக்கி என் வீட்டில் ஒரு ஒரு டேபிளில் டிஃபன் சாப்பிட்லான்னு வந்து உட்கார என் ஒய்ஃபு தட்டு வைப்பா. எப்போவுமே அன்றைக்கி பார்த்தா கப்பு வைக்கிறேன். என்னது இதுன்னு, டிஃபன் வருது இருங்கன்னா. ஒரு 2 இட்லி சாப்பிட்டா ஒரு மணி வரையும் தாங்குமேன்னு பார்த்தேன். கப்பு வச்சான்.
உள்ளே போயிட்டுங்க ஏதோ ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து சிசரில் கட் பண்ணி ஏதோ ஜல்லி மாதிரி கொடன்னு கொட்டினான். என்னது இதுன்னு? கலாக்ஸுண்ணா. அப்படின்னா இதில் தான் கலோரி அதிகமாக நேற்று போட்டாங்கண்ணா. அப்போயே முடிஞ்சு போச்சு கதை. சார் அதை பார்த்த உடனே பசி எடுக்குதுங்க. அப்புறம் கேட்டேன் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னான், பால் ஊற்றுட்டோமான்னு கேட்டான். யாருக்குன்னு? உங்களுக்கு தான், ஊற்றி குடிச்சா நல்லா இருக்கும், இல்லைன்னா விட்டுருங்கன்னு. என் பிரச்சனை என்னன்னா, திரும்பி பார்க்குறேன் நான் என்னையே பார்க்குது. அதுக்கு என்னன்னா, அது சாப்பிட்றதும் கப்பு, அது பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே மாதிரி ஜல்லி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இவன் சாப்பிட்டு நம்மளுக்கு என்ன போடுவாங்கன்னு அது பிரச்சனை. அதுக்கு சார் மாறுகிற உலகத்துக்கு ஏற்றால் போல் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையிலே பின்னாலேயே நிற்போம். இந்த சின்ன பசங்களில் எல்கேஜி படிக்கிற பையன் என்னவா வர போகிறேன்னு கேளுங்களேன். இன்ஜினியர் வர போகிறேன் அப்படின்வான். நான் டாக்டர் ஆக போகிறேன். எப்போ? எல்கேஜியில். +2 படித்து முடித்த பையனை கேட்டேன், தெரியல சார், வீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. டாக்டர் பொறியியல் கல்லூரியில் படிக்கிற பசங்களே இது அடுத்தது என்ன பண்ண முடிச்ச உடனே பார்க்கணும் சார். நான் என்ன பார்க்கணுன்னு, எதை அடைய வேண்டும் என்ற தெளிவு இருக்க வேண்டும். நம்மளால பெரிய பிரச்சனை தான் சார். என் ஆஃபீஸுக்கு படித்த பசங்க அப்ளிகேஷன் அனுப்புகிறாங்க சார், எனி சூட்டபிள் ஜாப்னு போட்டு அனுப்புகிறான். அப்படின்னா அவனுக்கே தெரியல சார், நான் இதுக்கு தகுதியானவன், இந்த வேலை இருந்தால் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு திண்மை இருக்கணும் மனசில்.